ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணார். நான் கொங்கு மண்டலத்துக்காரரு, கோயம்புத்தூரில் பாருங்கள் அப்படின்லாம் பேசினார். அங்கே நாங்கள் இதை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விட்டால், இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து கூட்டணிக்கு இருக்குமான்னு தெரியல, அது ஒரு பக்கம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தால் வட மாவட்டங்களில் சரி பண்ணிக்கலாம். இப்பொழுது அவர்களுக்கு மிகவும் பின்னடைவாக இருக்கிறது தென் மாவட்டங்கள். ஏன்னா தென் மாவட்டங்கள் இருக்கின்ற 58 சட்டமன்ற தொகுதிகளில் 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் இருக்காங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஏன் தென் மாவட்டங்களை குறி வைக்கிறாங்க, ஏன் மதுரைக்கு வந்து வர்றாங்க? நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். மதுரையில் தான் வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவை பேசினாங்க. மதுரையில் தான் இப்போ வந்து ஜூன் 22 முருகர் மாநாடுன்னு சொல்லி நடத்த போகிறாங்க. மதுரையில் தான் இந்த பாஜகவுடைய இந்த அமித்ஷா கூட்டம் நடக்குது. மதுரையை மையமாக வைத்து தான் 2026 தேர்தல் நகரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா இப்போ திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கூட மதுரையில் தான் நடந்துச்சு. அப்போ மதுரையில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களில் இன்றைக்கி குறி வைக்கிறாங்க. ஏன்? இப்போ பார்த்தா இப்போ பாஜகவுடைய மாநில தலைவரும் தென்னகத்தை சார்ந்தவர் தான். நயினார் நாகேந்திரன் நெல்லையை சார்ந்தவர், முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். தென்னகத்தில் முக்குளத்தூர் சமூகத்தில் டாமினேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸும் டிடிவியும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற பார்வை பாஜக இருக்குது. இன்றைக்கி வேணால் அதிமுக வேண்டாம், அவங்கள சேர்த்துக்க வேணான்னு சொல்லலாம், நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போது டிடிவி வந்து சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. நாங்கள் இன்னும் அதிமுக கூட்டணிக்குள்ளே போகலை, அதிமுக தான் எங்கள் கூட்டணிக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னார். இப்போ இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுதுன்னா, டிடிவியுடைய கட்சியுடைய அமமுகவும் ஓபிஎஸும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள். அது தனி இது தனி என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார்கள்.